ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் டிசம்பர் 28 முதல் ஜனவரி 3 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த ஜனவரி 3 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? முதல்ல ராசிநாதனுடைய நிலை என்ன, எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். பாருங்க, ராசிநாதன் 9ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. 5க்குடைய சூரியனோடு இணைந்திருக்கிறார், 7க்குடைய சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார், 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதனோடு இணைந்திருக்கிறார். முக்கூட்டு கிரகங்கள் ப்ளஸ் ராசிநாதன் இணைந்து 9ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்புங்க. சாதிக்கக்கூடிய ஒரு வாரங்க. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருந்து பாக்கியாதிபதி பார்வை பெறுவது என்பது உன்னதமான ஒரு சூழல். எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க. நினைத்த காரியங்கள் கைகூடி வரும், நினைக்காத விஷயங்கள் கூட கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம். நீங்கள் எந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிட்டு தான் மறுவேளை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. செவ்வாய் நல்ல நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. குரு பார்வை பெற்று இருந்தால் ராசிநாதனுடைய நிலை ரொம்ப சூப்பர்னு சொல்கிறோம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய நிலை, கௌரவம் புகழ் எல்லாம் அதிகாரம் எவ்வரித்திங் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்கீங்க இல்லையா, அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை. சூரியனும் அங்கே இருக்கார். IAS IPS IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், இலக்கியம் சார்ந்த பிரிவில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ், அத்தனை அன்பர்களுக்கும், அதாவது ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். அதையும் தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு பொக்கிஷம் நிறைந்த ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. எல்லாம் லாபமயம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆனாலும் கூட பண வரவு அதிகரிக்கும்.
கொடுக்கல் வாங்கல் மட்டும் செய்யக்கூடாது. 2ஆம் இடத்தை சனி பார்வையிடுவதால் கொடுக்கல் வாங்கல், கொடுத்த பணம் வசூலாகாதுங்க. அதனால் யாராவது நண்பர் கேட்குறார், உறவினர் கேட்குறார் அப்படின்னு தூக்கி கொடுத்துடாதீங்க, திரும்ப வசூல் ஆகாது. அது மட்டுமல்ல, குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கணவன் மனைவி, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் அனைவர்களிடமும் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் ஒரு நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். ஏற்கனவே நீங்கள் பயங்கர சுறுசுறுப்பு, பயங்கர துருத்துருன்னு ஆக்டிவாக இருக்கக்கூடிய கேரக்டர். அதனால் பேசுவதிலும் ஆக்டிவாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த தவறாக, அதாவது ஒரு வார்த்தை உங்களை இதுவாகிடுச்சின்னு சொன்னால் அது உங்களை பெரிய பிரச்சனைக்குள்ளாக்கி விடும் அப்படின்னு சொல்லணும். 9ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு பொற்காலம். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. அதாவது சந்திரன் மீனத்தில் இருந்து குரு வீட்டில் இருக்கிறார். பிறகு பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், கடைசியில் குருவோடு இணைந்து குரு சந்திர யோகம் வரை பெறுகிறார். அப்போது 4ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருப்பதால் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு அமைப்பை தரக்கூடிய நிலை. வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். இருந்த போதிலும் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், இன்னல்கள், கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். மற்றபடி 6ஆம் இடத்தை சனி பார்வையிடுவது எதிரிகளுடைய தாக்கம் இருந்தாலும் நீங்கள் தான் கடைசியில் ஜெயிக்க போகிறீங்க. கடன் சுமை இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள், உங்களுக்கு மேலிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள், பணியாளர்கள் உட்பட உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. நீங்கள் என்னதான் விட்டு கொடுத்து போனாலும் அவங்க ஈடு கொடுத்து போக மாட்டாங்க, விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். ஆனாலும் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வாழ்க்கை, 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனை குரு பார்க்கிறார். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைச்சி அதில் ஒரு சந்தோஷம். அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதில் ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 7ஆம் இடம் குரு பார்வை, 7ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வை அப்படின்னும் பொழுது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். மொத்தத்தில் ஒரு பாக்கியமான ஒரு வாரம். பத்திரிகைத்துறையாகட்டும், நிதித்துறையாகட்டும், நீதித்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். அதுலேயும் செவ்வாயினுடைய ஆதிக்கம், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் பொற்காலம். ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் 11ல் இருந்து குரு பார்வையில் இருக்கிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. யாரெல்லாம் மேஷராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போகலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ்,
மற்றபடி கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற கருவிகள் தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம். சனி பகவான் 12ல் இருக்கிறார், நேர்கதியில் இருக்கிறார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். செலவினங்கள் ஒரு சிலருக்கு அசுப செலவும் ஏற்படும். தேக ஆரோக்கியம், அதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரம் நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியுங்க. அற்புதமான ஒரு வாரம். இந்த மேஷ ராசிக்கு மேன்மையான ஒரு வாரம். முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.